எவ்விடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2024ஆம் ஆண்டிற்கான 18வது மக்களவை தேர்தல் நடந்து முடிந்து 3வது முறையாக இந்திய பெருநாட்டின் பிரதமராக பதவியேற்று விட்டார் நரேந்திர மோடி அவர்கள். 18வது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தான் இருப்பார் என்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் தேசத்தின் பிரதமர், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி. எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் காங்கிரசுக்கும் ஒரு பெரிய போட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவிற்கும் திமுகவிற்கும் ஒரு யுத்தமே நடக்கிறது எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு. அகிலேஷ் யாதவே பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி தான் இருக்கிறது. 37 இடங்களை அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி பார்ட்டி பெற்றிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா 240 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 99 இடங்களிலேயும், அதற்கு அடுத்த இடத்தில் அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி கட்சி 37 பாராளுமன்ற உறுப்பினர்களையும், அதற்கு அடுத்த இடத்தில் திமுக 22 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறது. இப்பொழுது திமுக எங்களுக்குத்தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்று கேட்கிறது. அகிலேஷ் யாதவ், நாங்கள் தான் பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எங்களுக்குத்தான் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சியின் தலைவராக இருக்கின்ற அகிலேஷ் யாதவ் கேட்கிறார். இப்பொழுது இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை யாருக்கு கொடுப்பது என்பதில் காங்கிரசுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. திமுக வந்துட்டு காங்கிரசுடைய நீண்ட நாள் கூட்டணி கட்சி, நீண்ட நாள் நண்பர் கூட்டணி கட்சி. அகிலேஷ் யாதவ் அப்படி சொல்ல முடியாது. இப்பொழுதுதான் அவர்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசும் அகிலேஷ் யாதவும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டவர்கள். இப்பொழுது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணியில 234 இடங்கள்ல அகிலேஷ் யாதவுடைய 37 இடங்களும் சேருகிறது. அப்படி இருக்கும் பொழுது விட்டு கொடுப்பாரா அகிலேஷ் யாதவ் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் இதில் எப்படி சமரசம் செய்ய போகிறது? ஒருவேளை காங்கிரஸ் இதில் சமரசம் செய்யுமா, அல்லது கூட்டணியை விலக்கி கொண்டு அகிலேஷ் யாதவ் வெளியேறுவாரா என்ற கேள்வியும் அந்த இடத்துல எழுந்திருக்கிறது. ஆனா திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா திமுகவினுடைய இலக்கே வேற. ஏன்னா திமுக வந்துட்டு எப்படியாப்பட்ட கட்சின்னு நமக்கு தெரியும். திமுக வந்துட்டு எப்படியாச்சும் காங்கிரஸோட ஒட்டிக்கிட்டு அப்படியே கட்ட வண்டியோ கடகடா வண்டியோ கொஞ்சம் மொல்லமா அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசி எதுனா ஒன்று நடந்துட்டா காங்கிரஸ் ஆட்சி கட்டில ஏறிச்சுன்னா நம்ம ஒரு 4, 5, 7, 8 அப்படி அமைச்சர் பதவியை பிடிச்சலாம் அப்படின்ற கனவுல வாழ்ந்துட்டு இருக்கிற கட்சி திமுக. இந்த கட்சி வந்துட்டு மக்களுக்கு என்ன நடந்தா என்ன இருக்குது, மக்கள் நாசனமா போனா என்ன இருக்குது, அதை பத்தியெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய நலன் கருதி அந்த கூட்டணியில தொடர்ந்து இருப்பாங்க. 1.5 கோடி மக்களை கொன்று குவித்த திமுகவோடு தொடர்ந்து கூட்டணியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சாதாரண விஷயங்க. 8 கோடி மக்கள் எல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா 1.5 மக்களை 2 நாட்களில் கொன்று குவித்த ராஜபக்சேவின் அரசுக்கு ஆதரவு தந்த காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாட்டை எதிர்த்து அப்போது அமைச்சரவையில் இருந்த பாமக வெளியேறி வந்தது. இதுவரையில் பாமக அந்த காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று விலகி நிற்கிறது. நல்லா யோசிக்கணும். நம்ம லட்சக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்த ராஜபக்சேவின் அரசுக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து 5 ஆண்டுகள் முடிந்து 3வது 5 ஆண்டுகள் தொடங்கிவிட்டது. காங்கிரசுடன் அமைச்சரவையிலிருந்து வெளியேறியதோடு சரி, இதுவரையில் காங்கிரசுடன் எந்த கூட்டணி உடன்படிக்கையும் பாமக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் நாடக கம்பெனி திமுக, நாடக கோஷ்டி திருமாவளவன், அந்த கூட்டணியில் இருக்கின்ற எல்லா நாடக கோஷ்டிகளும் பொய்யர்களும் அதே காங்கிரஸோட சேர்ந்துகிட்டு கூத்தாடி கும்மாளம் அடிக்கிறார்கள் என்றால் இவர்களிடம் உண்மையான தமிழர் நலன் இருக்கிறதா? தமிழர்களின் உரிமையை இவர்களால் மீட்க முடியுமா? தமிழர்களுடைய நலனை இவர்களால் காக்க முடியுமா? தமிழர்களின் தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்வார்களா? இவர்கள் எந்த நேரத்திலும் மக்களை நட்டாற்றில் விடுகின்ற நயவஞ்சகர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில தொடர்ந்து இந்த திமுக
பயணிக்குது அப்படின்னா அவர்கள் பயணிப்பதற்கான உள்நோக்கம் அமைச்சர் தான். ஒருவேளை எப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடாதான்னு கனவு காண்றார். நான் 40 இடத்தை வெற்றி பெற்றுட்டு காத்துக்கிட்டு இருந்தேன், மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்துடாதான்னு. வராது. ஏன்னா கடந்த 2-5 ஆண்டுகள்ல 52, 56 இவ்வளவுதான் காங்கிரஸ் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனா இந்த முறை காங்கிரசுக்கு ஒரு 99 இடங்கள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தையே பெறுகிறார்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆகையால திமுக ஒருபோதும் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வராது. ஆனால் அகிலேஷ் யாதவ் அவருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுக்க மறுத்து அதை திமுகவிற்கு கொடுத்தா, சொன்ன வார்த்தையிலிருந்து மீறாமல் அவர் செயல்பட்டா அகிலேஷ் யாதவ் வந்துட்டு அந்த இண்டி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல். எங்களுக்கு 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் மக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த அங்கீகாரத்திற்கு தக்க நாங்கள் பாராளுமன்றத்தில் செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகையால எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி எங்களுக்கு கொடுங்கன்னு அகிலேஷ் யாதவ் கேட்கிறார். ஆனா திமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு திமுக கேட்குது. கடைசியில என்ன நடக்க போகிறது? கூட்டணி உடையுமா அல்லது அகிலேஷ் யாதவுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுப்பாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை திமுகவிற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்தா அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை டிஆர் பாலுக்கு தான் கொடுக்கணும்னு திமுகவில் ஒரு கோஷ்டியும், இல்ல கனிமொழிக்கு தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை கொடுக்கணும்னு இன்னொரு கோஷ்டியும் இப்பொழுதே இங்க மோதிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவர்கள் பதவிக்காக பேயை விட, நம்ம பேயை பார்த்ததில்ல, சொல்றத கேட்டதுதான். ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனா அந்த பேயை விட கேவலமாக பதவிக்காக பேராசை கொண்ட பெரும் கூட்டம் இந்த பிசாசு கூட்டம், திராவிட பிசாசு கூட்டம். கூட்டம் எண்ணியது என்ன? 40க்கு 40 வென்று எப்படியாச்சும் இந்தியாவில் இன்னொரு 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற எதனா ஒரு பெரிய துறையை பிடிச்சி ஒரு பெரிய அமௌண்ட்டை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மக்கள் சரியான பாடத்தை புகட்டினார்கள் திமுகவிற்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி பிற மாநில மக்கள் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை அப்படின்றத இந்த தேர்தல் நிரூபிச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்நாடகா கடந்த முறை ஆட்சியில் இருந்தது பிஜேபி, அப்பொழுது அவர்கள் பெற்ற இடங்கள் 26. இந்த முறை பிஜேபி ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் மீண்டும் மத்தியில பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு அங்க தெரியுது அந்த மக்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? மீண்டும் பிஜேபிக்கு 19 இடங்களை கொடுக்கறாங்க. ஆளும் கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் 9 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறுகிறது. அதே போல நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கின்ற வரையில் இன்னும் 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு ஜெகன்மோகன் தான் ஆந்திர பிரதேசத்தின் நிரந்தர முதல்வர் அப்படின்னு பேசினாங்க. ஆனா இன்றைக்கு ஒரே ஒரு கைது ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியை தலைகீழாக மாற்றி போட்டு விட்டது. ஒரே ஒரு கைது. சந்திரபாபு நாயுடு கைது செய்து சிறையில் அடைத்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒரு அமலாக்கத்துறை வழக்குல முடிந்தது ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி. ஜெகன்மோகன் ரெட்டி மக்களுக்கு இதைத்தான் செய்தாரு, இதை செய்யல, மக்களுக்கு எதிரான ஆட்சியை செய்தாரு ஜெகன்மோகன் யாருமே இப்பவும் பேசல. ஜெகன்மோகன் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி செய்த ஆந்திர பிரதேசத்தின் முதல்வரே இல்லை அப்படின்னு பேசுறாங்க ஜெகன்மோகன் ரெட்டியை. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி படுதோல்வியை சந்திச்சார் ஆந்திர பிரதேசத்தில். ஒரே ஒரு கைது ஆட்சியே புரட்டி தலைகீழா போட்டுடுச்சு. சந்திரபாபு நாயுடு கைது பண்ணி உள்ள போட்டாரு. இப்ப சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டார். மக்கள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை போல தென்னிந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலத்தின் மக்கள் இல்லை. அவங்க சிந்தித்து வாக்களிக்கிறார்கள். யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது, நாம் இப்பொழுது வாக்களிப்பது மத்திக்கா மாநிலத்திற்கா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 1000க்கும் 500க்கும் மட்டுமே வாக்களிக்கிறார்கள். அவர்கள் மாநிலத்தை ஆளுவது யார், மத்தியிலே ஆளுவது யார், தொகுதிக்கு வரவிருக்கின்றவர் யார், யார் இங்கு வெற்றி பெற்றால் தொகுதியின் நன்மை பயக்கும், யார் மாநிலத்தில் வெற்றி பெற்றால் மாநிலம் நன்மை அடையும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து எல்லா மாநிலங்களையும் வாக்களிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே எதை பற்றியும் கவலை இல்லை. 200 கொடுத்தால் வாக்கு, 500 கொடுத்தால் வாக்கு, 1000 முறை அறிவுரை கூறினாலும் கூட அதை இதுல வாங்கி இதுல விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு சூரியனுக்கு ஒரு ஓட்டு, அங்கிருந்து வெளியே வந்த உடனே கையில நோட்டு, நேரா ஒயின் ஷாப்புக்கு நீட்டு. அதுக்கப்புறம் குப்பமேடு, இவனுக்கு பஞ்சு மெத்த, பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் வயிற்றுல ஈர துணி.
இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் சிந்தனையும் செயல்பாடும். ஆனா பிற மாநிலத்து மக்கள் அப்படி இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. திருச்சூர் தொகுதியில சுரேஷ் கோபி, நடிகர் சுரேஷ் கோபி கடந்த 2 தேர்தல்களையும் நின்றாரு, தோல்வியுற்றாரு. இந்த முறை வெற்றி பெற்றார். இந்த முறை மத்திய அமைச்சராகவே ஆயிட்டார். ஏன்னா இப்பொழுது வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள். அதுதான் மிக முக்கியம். ஆந்திர பிரதேசத்துல யாருமே எதிர்பார்க்கல. 16 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார் சந்திரபாபு நாயுடு. குறைந்தது 2 கேபினெட் உறுதி, இணை அமைச்சர்கள் 2 உறுதி. குறைந்தது 4 அல்லது 5 அமைச்சர்களை பெறப்போகிறது. 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்காங்க. 16க்கே 4 அல்லது 5 அமைச்சர்கள் வரப்போறாங்க. வெற்றி பெறாத கேரளாவில் முதன்முறையாக ஒரு எம்பி வெற்றி பெற்று விட்டார். அவர் தான் சுரேஷ் கோபி. இப்பொழுது அவரும் அங்கு அமைச்சராகிறார். இப்படி தென்னிந்திய மாநிலங்களிலேயும் பிஜேபி கணிசமான இடங்களை பெற்றது. இப்படி பிஜேபி கணிசமான இடங்களை தென்னிந்தியாவிலும் பெற்றதனால வட இந்தியாவில் சில இடங்கள்ல பிஜேபிக்கு சறுக்கல் ஏற்பட்டது. அந்த சறுக்களை தென்னிந்தியாவில் அவர்கள் சமாளித்து விட்டார்கள். கை கொடுத்தது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். இந்த 3 மாநிலங்களும் பிஜேபிக்கு கை கொடுத்து மீண்டும் பிஜேபி ஆட்சி கட்டிலுக்கு வந்துவிட்டது. 2014 தொடங்கி 2029 வரைக்குமே தொடர்ந்து நிராகரிக்கப்படும் ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டு மக்கள் மாறிவிட்டார்கள். அதுக்கு மேல நீங்க காலத்துக்கும் மத்திய அரசை குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. ஏன்னா மத்திய அரசுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. ஒரு இணக்கம் இருக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த இணக்கம் இல்லாத போது மாநிலத்தின் உறுப்பினர்கள் மத்தியில போயிட்டு கேட்க முடியும். ஆனால் அவர்கள் கொடுத்தால் பெறுவதற்கு வாய்ப்புண்டு, கொடுக்கலனா நீ சண்டை போடுறதுக்கு வாய்ப்புண்டு. சண்டை போட்டாலும் நடக்குமான்னா சண்டை போட இங்க நான் ஓட்டை இன்க்ரீஸ் பண்றேன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதை காரணமா வச்சு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மாநிலம் வளர்ச்சி பெறும்ன்ற கோஷத்தை பிஜேபி தமிழ்நாட்டில் முன்வைக்க தொடங்கிடும். பிஜேபி இப்பொழுது 79 லட்சம் வாக்குகள் அந்த கூட்டணி பெற்றிருக்கிறது என்பது அவ்வளவு சாதாரணமாக கடந்த முடியாது. 79 ஏறத்தாழ 80 லட்சம் வாக்குகள் பிஜேபி கூட்டணி பெற்றிருக்கிறது. பாமக 19 லட்சம் வாக்குகள் என்றாலும் கூட பிஜேபி கூட்டணியில் உள்ள பிற இதர கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்சம் வாக்குகள் என்றாலும் கூட பாஜக மட்டுமே குறைந்தது 40 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்கிறது. போட்டியிட்ட தொகுதிகள் 19 தொகுதிகள் என்றாலும் கூட பாஜக மட்டுமே தமிழ்நாட்டில் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இனி பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடமாட்டோம், தாமரை இங்க மலரவே மலராது இப்படின்னு இந்த டுப்பாகுரு வசனமெல்லாம் எவனாச்சும் திமுக காரணங்க இதுக்கு மேல பேசிட்டு இருந்தீங்க. நான் பிஜேபி காரன் இல்லை, நான் பிஜேபிக்கு கோஷமும் போடல. உங்களுடைய சுய வாழ்க்கைக்காக மாநில மக்களை வீணாக்காதீங்கடா வெட்டி முண்டங்களான்றான். மாநில மக்களின் வாழ்க்கை 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டை மத்திய அரசு நிராகரித்து விட்டது. என்னதான் கோஷம் போட்டாலும் இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீ அங்கிருந்து என்னத்தை இங்க கொண்டு வந்துட்டு போற? எத்தனை கோஷம் போட்டாலும் உனக்கு பட்டநாமம் தான். மக்கள் சிந்திக்கணும். இனியாச்சும் வருகின்ற காலங்கள்ல நீ ஓட்டு போடுறது மத்திக்கா, மாநிலத்திற்கா, ஊராட்சிக்கா, மாநகராட்சிக்கா, உள்ளாட்சியில எந்த துறைக்கு நீ வாக்களிக்கிறன்னு தெரிஞ்சு வாக்களிங்க. எங்க ஊரு தலைவர் சொன்னாரு, எங்க ஊரு கவுன்சிலர் சொன்னாரு, எங்க வார்டு உறுப்பினர் சொன்னாரு, எங்க வீட்டுக்காரு சொன்னாரு, என் புள்ள சொன்னாரு அப்படின்னு போய் ஓட்டை நீங்க போட்டு வந்துடாது. எந்த நாடு உங்களுக்கு சொன்னாலும் ஓட்டு போற நீங்க தெரிஞ்சுக்கிங்க யாருக்கு ஓட்டு போடுறோம். நம்ம போடுற இந்த ஓட்டால நமக்கு என்ன பயன், நம்ம தொகுதிக்கு என்ன பயன், நம்ம மாநிலத்துக்கு என்ன பயன்னு சிந்திச்சு செயல்படுங்க. வாக்கு என்பது இந்த திருநாடு உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அரிய ஒரு உரிமை. அந்த ஒரே ஒரு உரிமை தான். 3 வேளை சோத்துக்கே வழி இல்லாத பிச்சை எடுக்கிறவங்கிட்ட கூட போயிட்டு இந்திய நாட்டின் பிரதமர் கையெடுத்து கும்பிடுவார், ஐயா உங்க வாக்கை எனக்கு போடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த வாக்குரிமை அவர்கிட்டையும் இருக்குதுன்றதுனால தான். அப்படி இருக்கின்றவர்கள் கிட்ட கூட போயிட்டு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தாலும் மாநிலத்தின் முதல்வராக இருந்தாலும் ஐயா உங்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கன்னு கேட்பாங்க. அந்த உரிமை உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க சரியா பயன்படுத்தினா வெற்றி பெற்றவன் உங்களை தேடி வருவான். அதை நீங்க தவறா பயன்படுத்தினா வெற்றி பெற்றவர்களை தேடி நீங்க 5 ஆண்டுகளுக்கு அலைய வேண்டி இருக்கும். ஆனா உங்க கையில அவங்க சிக்கவே மாட்டாங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.